வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே அறிந்திருக்கிறபடி நாம் எல்லா செய்தியிலுமே ஒரு காரியம் சொல்லுவோம். என்னன்னு சொன்னால், அதாவது கிரியை இல்லாமல் நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்குது. எல்லாவற்றுக்கும், அதாவது நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கிரியை செஞ்சுருப்பார், இல்லைனா நம்மளை ஆண்டவர் சில கிரியைகளை செய்ய சொல்வார். கண்டிப்பாக நம்ம செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பார். அதே மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பார். நாம் ஆசீர்வாதத்தை சும்மா பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். பொதுவாக சில போதனைகள் அப்படி இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார் அப்படின்னு இருக்கு. அப்படிலாம் இல்லை. சில காரியங்களை நாமும் செய்ய வேண்டும். கர்த்தர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்த்து இப்போது ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வா, அதை நீ செஞ்சினா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் அப்படி இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் சில கிரியைகளை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அதில் இந்த ஆசீர்வாதத்தை சபைக்கு பர்டிகுலராக சொல்லும்பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. ஜெயம் கொள்ளாதவங்களுக்கும் கிடையாது. நீ சர்ச்சைக்கு வந்துட்டதுனாலே ஆசீர்வாதம் வந்துடாது. நாம் இயேசுவை அறிந்து கொண்டதனால் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. இயேசுவை அறிவதே ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அது மட்டுமே ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அதில் மிக முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால், அவரோடு கூட போய் சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் உட்கார்றது. எப்படி அவர் போய் உட்கார்ந்தாரோ அதே இடத்துல அவருக்கு பக்கத்தில் வலது பார்சத்தில் நாம் உட்கார போகிறோம். அப்படி உட்காருவதற்கு அவர் சில காரியங்களை செய்து தான் அங்கே போயிருக்கிறார். இப்போ அவர் செய்ததையெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் நமக்காக சில காரியங்களை செய்து முடிச்சிட்டார். ஆனால் நமக்கு கொஞ்சத்தை விட்டு வச்சிருக்கிறார். நாம் செய்யறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு தான் போயிருக்கிறார். இப்போ உதாரணமாக, சாத்தானுடைய தலையை என்ன செஞ்சிட்டாராம்? நசுக்கிட்டார். ஆனால் வாழை விட்டு வச்சு தான் போயிருக்கிறார். வாள் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? துள்ளிக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சாத்தானை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பக்கத்தை ஜெயிச்சிருக்கிறார், இன்னொரு பக்கத்தை நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். நாம் அவனை ஜெயிக்கணும்னு வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் கொஞ்சம் காரியங்களை நமக்குன்னு விட்டு வச்சிருக்கிறாரு. நாம் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று, அவரோடு கூட நாம் சிங்காசனத்தில் உட்காரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் ஆசைப்படுறது மாத்திரமல்ல, அதை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் பெற்றது போல அவனும் ஜெயம் பெறணும். அவர் எதை ஜெயம் பெற்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. அவர் எதை ஜெயித்தாரு அப்படின்னு கேட்டால், அவர் தெளிவாக சொல்கிறாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாரு, அங்கே போய் பிதா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் அவரோடு கூட போய் வலது பார்சத்தில் உட்கார வைத்துக் கொள்வான். உலகத்தை ஜெயித்தல் என்றால் என்ன? இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தான், ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப எஃபெக்டிவான மெசேஜ். உலகத்தை ஜெயம் கொள்வதல் என்றால் என்ன? உலகம்னா என்ன? முதல்ல நமக்கு அதுவே தெரியாது. உலகம்னா என்ன நாமளே பார்ப்போம். வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிருக்காரு, எல்லாத்துலேயுமே வசனத்திலே இருக்கு, நம்ம அதிலே பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். 3 காரியங்கள் இங்கே சொல்லுது. உலகத்தில் உண்டானது என்ன, உலகம்னா என்னங்கிறது 3 காரியம் இருக்கு. ஒன்று மாம்சத்தின் இச்சையும், 2வது கண்களின் இச்சையும், 3வது ஜீவனத்தின் பெருமையும். இந்த 3த்தையும் சொல்லும் போது நம்ம இதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டோம். இந்த உலகத்தில் உள்ள பாவம் அத்தனையுமே இந்த 3க்குள்ளே தான் இருக்கும். இந்த 3க்குள்ளே ஏதாவது ஒன்றில் பிரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் நீங்கள் நரகத்துக்கு போகிற யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3த்தையும் எடுத்துக்கிட்டால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சைனா என்ன? விபச்சாரம், பாவம், இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சை தான், அவ்வளோதான். கண்களின் இச்சைனா என்ன? நம்ம பார்க்கறது, கெட்டதை பார்க்கறது, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்ன? பெருமையாக பேசுறது, அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவமே இருக்குது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 3த்துக்குள்ளே தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். இந்த 3ஐயும் ஜெயிச்சிருக்கிறார் அவர். அதே மாதிரி இந்த 3ஐயும் நாம் ஜெயிக்கும் போது பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காருவோம்னு வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கணும், திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்தேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்போ அந்த மூணுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து பிசாசை ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு படிப்படியாக பிசாசை ஜெயிச்சு வசனம் சொல்லுது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு இருக்கு. இயேசு பிசாசை முதல்ல ஜெயிச்ச இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கும் பிசாசுக்குமான ஒரு கான்வர்சேஷன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான். 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்கிறார். அந்த ஒரு காரியத்திலேயே இந்த மூன்றும் இருக்கும். அந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே இந்த 3 காரியங்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ம் இருக்கும். இது 3ஐயும் இயேசு ஜெயிப்பார். இதை 3ஐயும் ஜெயிச்ச உடனே வசனம் சொல்லும், பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்மகிட்டும் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைய ஜெயிச்சிருக்கிறாரு. அதில் ஜெயிச்சதில் நம்ம இன்னைக்கு இது ஒரு பார்ட்னு வச்சுக்கலாம், பகுதி 1, இந்த செய்தி பகுதி 1ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேயே எவ்வளவோ செய்திகள் அடங்கி இருக்குது, எவ்வளோ காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாங்கள் இதிலேயே ஏற்கனவே ஒரு 4 ஸ்டேஜஸ் எடுத்துருக்குறோம். அதாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை, வனாந்திரம், இப்படிலாம் நிறைய எடுத்துருக்குறோம். இப்போ இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னும் போது உலகம்னா என்ன அப்படின்னும் போது அந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் இங்கே ஜெயிக்கிறார். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு இருக்கு. இதுதான் முதலாவதாக மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சைனா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்தின் இச்சைனா விபச்சாரம், வேசி மார்க்கம், இதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் மாம்சத்தின் இச்சைங்கிறது. இந்த மாம்சத்தினுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேவைக்கா நம்ம ப்ரொசீஜராக ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கினோம்னா அது கரெக்ட். இந்த தேவையை நீங்கள் தேவன் சொல்லுகிறபடி சந்திக்காமல் நீங்கள் பிசாசு சொல்லுகிறபடி சந்தித்தால் அதுக்கு பேர் தான் இச்சை. இச்சைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்போ இயேசுக்கு அங்கே பசி இருக்குது, அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்கு. இப்போ இயேசுக்கு அந்த கல்லுகளை அப்பமாக்குற அதிகாரமும் இருக்கு. அவர் நினைச்சா கல்லுகளை என்ன செய்ய முடியும்? அப்பமாக்க முடியும். ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனை மாற்றினவர். கல் அப்பமா பார்க்கறது அவருக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கிற இயேசு கிட்ட வந்து ஒரு வழியை யார் சொல்றது? பிசாசு சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு. இப்போ அவன் சொன்னதை அவர் செஞ்சார்னா அதுதான் மாம்சத்தின் இச்சை. எதுக்காக? தன் பசியை போக்கிக் கொள்வதற்கு பிசாசு சொல்லுகிறபடி செய்வது மாம்சத்தின் இச்சை. தேவன் சொல்லுகிறபடி செஞ்சா அது மாம்சத்தின் இச்சை அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஏன் இந்த இடத்துல பிதா அவர்கிட்ட அனுமதிச்சாரு? ஏன் இயேசு பிசாசை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துக்கு வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள பிதா கொண்டு போனார்னா, இதே சிச்சுவேஷன்ல தான் ஆதாம் விழுந்து போனார். இந்த சேம் சிச்சுவேஷன். ஆனால் ஆதாமுடைய வீழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துனுடைய வெற்றியும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். இப்போ எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு போகும்போது அங்கே வந்து பிசாசு இதே காரியத்தை வேறொரு விஷயத்தை ஆதாமுக்கிட்டையும் ஸ்திரீயானவங்கள்ட்டையும் சொல்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் இங்கே சொல்கிற போது அங்கே சொல்கிறா, இந்த பழத்தை நீங்கள் புசிங்க, நீங்கள் சாகாதபடிக்கு. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இதை சாகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்கு? தேவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னா இப்போ இவங்களுக்கு அந்த மாம்சத்தின் மேல ஒரு பயம் இருக்குது. ஐயோ, இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோமே. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதை என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. இந்த மரணம் என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் டிசைன் எப்படி, அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட். அதான் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல யோசித்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்ப்பிணிக்கு என்னென்ன விதமான காரியங்கள்லாம் அந்த 9 மாதம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு நமக்கெல்லாம் இப்போ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி வச்சது, தாத்தா பாட்டி சொன்னது, அம்மா சொன்னது எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வச்சிருக்கிற நாமே இந்த காலத்தில் பெண்கள் எவ்வளோ பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கர்ப்பம் வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள வந்து உயிர் போய் உயிர் வர விஷயம். ஆனால் ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. வயிறு வீங்குது. இப்போ இந்த வயிறு பெருசாகிட்டே வருது 3 மாதம் 4 மாதத்தில். அது கர்ப்பத்தினால தான் பெருசாகுதுன்னு அந்த அம்மாவுக்கு யார் சொல்லுவா? அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும்ல.
என்ன பயம் இருக்கும்? ஒருவேளை பழம் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன், அதனால தான் என் வயிறு வீங்குதோ, இந்த ஆள் நல்லா இருக்கிறாரு, ஒருவேளை இவர் நான் கொடுத்து சாப்பிட்டதால இந்த ஆள் தப்பிச்சிட்டாரோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது தானே. திடீர்னு 4ஆவது மாதம் 3ஆவது மாதம் வாந்தி எடுக்கணும்னா இந்த அம்மாவுக்கு என்ன தோணியிருக்கும்? ஓ, இதான் மரணம் போல, இப்போ வாந்தியெல்லாம் எடுக்கிறோம், இந்த ஆள் நல்லா இருக்கிறாரு, நமக்கு மட்டும்தான் நடக்குது இதெல்லாம். ஓ, முதல்ல பழம் சாப்பிட்டவங்களுக்கு இப்படி தான் நினச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் ஒரு கர்ப்பிணிக்கு இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த அம்மா கூட இருந்து நடத்துனது ஆண்டவர் தான், அது வேற விஷயம். அதனால தான் அந்த அம்மா குழந்தை பிறக்கும் போது கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை. என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேனும்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுத்தது யாரா இருக்கும்? ஆதாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆதாம் வந்து தோட்டக்காரர் தான். ஆதாம் யார் கிடையாது? டாக்டர் கிடையாது, கைனகாலஜிஸ்ட் கிடையாது. அவர் வந்து அங்கெல்லாம் பிரசவம்லாம் பார்க்க முடியாது. அப்போ அவருக்கு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணது நம்ம ஆண்டவர் தான். யாருக்கு? ஆதாமுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார், ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து சுகப்பிரசவம் பார்த்துருக்கிறார், தலைப்பிரசவம். அப்போது அந்த அம்மா பெற்றெடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அதனால தான் அந்த அம்மா ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லி, ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி யாரை புகழ்றாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இப்போ இந்த ஆசையை வந்து பிசாசு தூண்டுறான். என்ன தோன்றான்? நீ சாகவே சாவதில்லை, உன் மாம்சம் என்ன செய்யாது? சாகாது. சாவாமை இதான் மாம்சத்தின் இச்சை. உன் சரீரம் என்னைக்கும் சாகாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்னது? இதே ஆசையை தான் பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? எல்லாருக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஊத்துறா? உன் சரீரம் சாகாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஆனாலும் 40க்கு மேலே தோல் தொங்க தொடங்கிடும், 60 ஆனால் சுருங்க தொடங்கிடும், 80 ஆனால் பெண்ட் ஆகிடுவோம். தெரியும், எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஆனானப்பட்ட எவ்வளோ பெரிய அறிவாளியான இருந்தவங்களே 90க்குள்ளே ஒரு வழியாகி இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் 100 வரைக்கும் தாண்டுறாங்க. ஆனால் மரணம் என்பது நிச்சயம். அப்படி தான் சொல்லியிருக்குது. ஆயிடவர் சாட்சியிலே மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். மரணம் என்கிற டிசைன் நியாயத்தீர்ப்பு வரைக்கும் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசு எங்க சொல்றான்? ஏதேன்ல சொல்றான், நீ சாகவே சாவதில்லை. இன்னைக்கும் அதே தான் மாம்சத்தின் இச்சை. கடைசி காலத்தில் நமக்கு என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய மாம்சத்தின் மேல ஒரு ஆசை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், மாம்சத்தின் இச்சைனா அடுத்தவன் மாம்சத்தின் மேல வரது மட்டும் இச்சை இல்லை, உங்க மாம்சத்தின் மேல வரதுக்கு பேரு இச்சை. இது அப்படியே இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், அப்படி வச்சுக்கணும். சிலர்லாம் இந்த விழப்போற முடிக்க அவங்க பண்றதான டைம் கூட ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். மனுஷனுக்கு கடைசி காலத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பாவத்தில் ஒரு பாவம் என்னன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அதுவும் கடைசி காலத்தில் என்ன வருமா? தற்பிரியம். இந்த தற்பிரியம் தான் மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சைனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அடுத்தவங்க மாம்சத்தின் மேல இருக்கிற இச்சை மட்டும் இல்லை, நம்ம மாம்சத்தின் மேலேயும் நமக்கு இச்சை இருக்குது. நம்ம மாம்சத்தையும் இப்படி அழகா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும், இந்த மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உடம்ப கிளீனா வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது வேறு. ஆனா இதுக்காக நீங்க ஒரு மாம்சத்தின் இச்சை வரும் நம்ம மேல. இப்படி இருக்கும், இங்க தோல் கீழே கருப்பா ஒண்ணு வருதே, இது எப்படியாவது எடுத்துட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படி யோசிச்சு 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 சிலர்லாம் வந்துட்டு அப்படி தங்களுடைய சரீரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சாப்பாட்டை விட, உள்ள சாப்பிட்ற சாப்பாட்டை விட வெளியே சரீரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க ஜாஸ்தி. இன்னும் அதுவும் இந்த யூடியூப் வந்த பிறகு மாம்சத்தின் நிச்சயம் இன்னும் அதிகமாயிருச்சு எல்லாருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, தற்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன? நம்ம மேல ஆசை, நம்ம மாம்சத்தின் மேல ஆசை. இன்னைக்கு தற்பிரியத்தினுடைய உச்சம் நான் சொல்லுவேன் செல்ஃபி. இன்னைக்கு என்ன செல்ஃபி? கோணல் மானலா செல்ஃபி, ட்ரெயின் பக்கத்தில் செல்ஃபி, மாடி மேலே நின்று செல்ஃபி, எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்து எடுத்து நாம் எப்படி இருக்கோம் நம்மளை நாமே பார்க்கறதுல அப்படி ஒரு ஆசை. கடைசி காலத்தில் மாம்சத்தின் இச்சை. ஒரு பெரிய மனுஷனை பற்றி சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தங்க பஸ்பம் சாப்பிடுவாராம். ஆனாலும் அந்த மனுஷனும் மரித்து போனார். அந்த மனுஷனும் மரித்து போனார். இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருந்தார். அவர் இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் மெடிசன் எடுத்தார். மெடிசன் எடுத்து அந்த மெடிசனே அவரை கொண்டு போட்டுருச்சு, இறந்து போனார். தோல் சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய பாப் இசை பாடகன் தன் தோலையெல்லாம் மாத்திட்டாரு, சுருக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி. கடைசியில் அந்த ஆபரேஷன்லேயே அவர் மரித்து போனார். அவரை இறப்பதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. நம்ம மாம்சம் இருக்குது, இதை நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மண்ணுக்கு போகும். போகிற வரைக்கும் இதை பார்த்துக்கணும், அவ்வளோதானே ஒழிய இது மேலே வெறி வந்துடக்கூடாது, இது மேலே இச்சை வந்துடக்கூடாது. ஒரு சிலர்லாம் இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம்
9வது வசனம், போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நீ என்னதான் சாப்பாட்டில் செஞ்சாலும், எப்படிதான் சாப்பாட்டில் முயற்சி செஞ்சாலும், ஒரு நாள் இந்த சரீரம் மரிந்து போகும், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். அதைத்தான் பைபிள் சொல்லுது. இந்த மாம்சத்தின் மேல, உங்க மாம்சத்தின் மேலேயோ அடுத்தவங்க மாம்சத்தின் மேலேயோ யார் மேலேயுமே. ஒருத்தரை கேட்டேன், ஒரு வயசானவரை கேட்டேன். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை சொல்லி, அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், நீங்க ஏன் அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க, என்ன பர்டிகுலர் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாரு, அவர் பார்க்கறதுக்கு தக தக தகன்னு செக்க செவேர்னு இருப்பாருன்னார். ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இதுதான் தகுதிங்கிறத நான் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அவர் சொன்னாரு, அவர் நல்ல செக்க செவேர்னு தக தக தகன்னு இருப்பாரு. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பார்க்குறான் பாருங்க, அப்படியே அழகா இருக்கிறாரு, அதனால ஒரு நாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டான் பாருங்க. அதனால என்ன செஞ்சுட்டாராம், ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்து, என்னன்னா அவர் கலரா இருக்கிறாரு. இது ஒரு வகையான இச்சை, உங்கள் மாம்சத்தின் இச்சை. இது மட்டுமல்ல, பாவமும் இருக்கிறது. பாவத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். மாம்சத்தின் இச்சை என்பது என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்றார் அந்த இடத்துல, வசனத்தில் அழகா சொல்றார் பாருங்க, பலவிதமான உபதேசங்களினால் உன் இருதயம் ஸ்திரப்பட முடியாது. இதுக்கு பதில் எங்க இருக்கு? மத்தேயுல சொல்றார் இயேசு, கல்லுகளை அப்பமாக்கி பூசியுங்கள் சொன்னபோது அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். இதனாலே பிழைப்பான், தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். இந்த மாம்சத்தின் இச்சையும் பொருளாசையும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப இந்த மாம்சத்தின் சிலர்லாம் கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்துக்கு அவங்க குறிப்பிட்ட பிராண்டட் அப்படிம்பாங்க. நான் பிராண்டடை குற்றமாக சொல்றது இல்லை, பிராண்டட் நல்லது தான். ஆனால் இந்த பிராண்டு இல்லாவிட்டால் நான் செய்ய மாட்டேன், இந்த பிராண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அலைஞ்சு திரியறது, அதுக்கு அவங்க செலவு பண்ணுறது. அந்த பொருள் 50 ரூபாயா இருக்கும், அதை வாங்குறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் போட்டு போவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, இந்த பிராண்டை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் நாம் மறிந்து போவோம், ஒரு நாள் நம் வாழ்க்கை முடிந்து போகும். நம்ம மாம்சத்தின் சரி, அடுத்தவங்க மாம்சத்தின் மேலே சரி, இச்சை இருக்கக்கூடாது. உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது இந்த உலகத்தினுடைய சாப்பாடோ, இந்த உலகத்தில் உள்ளதான மெடிசன்ஸோ, இந்த உலகத்தில் உள்ளதான எந்த காரியமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் மட்டுமே உங்களையும் என்னையும் என்றென்றும் நித்திய நித்தியமாய் வாழ வைக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் இல்லாமல் வேற எதுலையும் வாழ முடியாது. கடைசி காலத்தில் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த மாம்சத்தின் அதிகமாகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லதாக போடுறது தப்பு கிடையாது, லக்ஸூரி தான் ப்ராப்ளம். நீங்கள் நல்லதாக போடுங்க, குவாலிட்டியாக போடுங்க, அதில் ஆண்டவர் உங்களுக்கு குற்றமே சொல்லலை. நான் லக்ஸூரியாக தான் வாழ்வேங்கிறது தான் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்கும் லக்ஸூரிக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எளிமையை விரும்புகிறதான ஒரு தேவன். அதனால் அவர் குவாலிட்டி இல்லாமல் இருந்தாரா? இல்லை, குவாலிட்டியிலேயே அவர் எளிமையாக இருப்பார். ஆண்டவர் நினச்சிருந்தா எப்பேற்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்திருக்க முடியும். அவர் நினச்சிருந்தா அவருக்கு வந்த காணிக்கைக்கு ஆஃபரிங்க்கு ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினாங்கன்னு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவர் என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்க முடியும். அவர் கடைசி வரைக்கும் ஒரு இரவல் கல்லறையில் போய் படுத்தாருன்னு இருக்கு. தன்னுடைய மாம்சத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால அதை கெடுத்துக்கல. அவர் மாம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், சிலர்லாம் சாவர் தானங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, கண்டபடி சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், இதையும் மெயின்டைன், இது தேவனுடைய ஆலயம், இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் மெயின்டைன் பண்ணுறங்கிற பேரில் சிலர்லாம் அந்த கார் வாங்கினாங்கன்னா பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த காருக்கு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், கார் டெக்கரேட் பண்ணுறது முடியவே முடியாதுங்க லைஃப்லன்னாரு. ஏன்னா அவ்வளோ டெக்கரேட் பண்ணுவாங்களா, அது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரிம்பாங்க. அந்த மாதிரி சிலருக்கு சரீரத்து மேலே அடிக்ஷன் இருக்குது. அப்படியே அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், முடியை சுருட்டி விடுறது ஒரு குரூப்பு, நேராக முடி இருந்தால் சுருட்டி விடுறாங்க, சுருட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ ஸ்தோத்திரம், கருப்பாக கொடுத்தா கருப்பாக விட்டுற வேண்டியது தான், நம்ம கருப்பு அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, இது எப்படியாவது கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு அல்ல ஃபேர்னஸ் க்ரீமை போட்டு எப்படியாவது சிகப்பாகி 7 வாரத்தில் சிகப்பு 8 வாரத்தில், அதெல்லாம் வராது. ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் 7 வாரத்தில் சிகப்பு ஆக்கிருச்சுன்னா ஆப்பிரிக்கான்னு ஒரு ரேசிசமே இருந்திருக்காதே, ஆப்பிரிக்கா கண்டமே இருக்காதே. மொத்த ஆப்பிரிக்காக்காரன் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க, விளையாடுன்னு இருந்திருக்க மாட்டான். நம்ம ஆட்கள் அப்படி ஒரு ஆசை. நம்ம ஆண்கள் பெண்கள் இப்போ அந்த மாறுபாடே கிடையாது. ஒரு காலத்தில் அந்த அலங்காரங்கிறது பெண்கள் மட்டும் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பெண்களை விட இவங்க நிறைய பண்ணுறாங்க. அப்படியே தலையை குச்சி குச்சா நிற்க வச்சுக்கிறாங்க. எல்லாம் போனாலும் முன்னாள் முடி கொட்டிடுது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இங்கே ஒரு தோல் இருக்கும் பாருங்கள், அந்த முட்டியில் இருக்க ஒரு தோல்,
இது என்ன பண்ணாலும் சுருங்கிடும் 45 வயசு ஆகணும். இது காட்டி கொடுத்துரும் நம்ம கிழவன் தான். ஆனாலும் யாருக்கும் என்ன தோண மாட்டேங்குது, அந்த டையை கீயெல்லாம் அடித்து அப்படி மீசைக்கு ஒரு டையை அடித்து வெளியே வரும்போது 40 30 தெரியுதாமா. அதான் கண்ணுக்கு கீழே 30 40 தெரியுதே. அவர் நினச்சிக்கிறாங்க முடி டை அடிச்சிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுறோம், எங்கே ஆயிடுறோன்னு. நம்ம பார்வைக்கு தான் எங்கே ஆயிடுறோம், அவ்வளோதான். அவன் பார்வைக்கு நம்ம கிழவன் தான். அவன் அழகாக சொல்கிறான், டை அடிச்சிருக்கார் பாரு, ஒழுகிட்டு இருக்குங்கிறான். அந்த டையை ஒழுங்காகவும் அடிக்க தெரில நமக்கு. டை அடித்தா டை தான். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் டை அடிக்கிற நிறைய பேருக்கு தலைவலி இந்த மாதிரிலாம் வருது. ஒருத்தருக்கு அப்படி வரும். நான் சொல்லுவேன், இது டை அடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நிறுத்துங்க அப்படின்னா. பரவாயில்ல, தலைவலி வந்தாலும் பரவாயில்ல அடிப்பேம்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, மாம்சத்தின் இச்சை இது வெள்ளையாகணும்னு கர்த்தர் நியமிச்சா அது வெள்ளை தான் ஆகும். நம்மளை கேட்டு அதெல்லாம் என்ன செய்ய போகிறது இல்லை. நம்ம வேணால் டெம்பரவரியாக அடித்து நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வால் கிளாக் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க. இல்லை என்னன்னு கேட்டால் பையன் வேக வேகமாக கிளம்புவானா. அவன் அப்பயும் கரெக்டாக சொல்லுவான், அது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டும்பான். நமக்கே தெரியும் அது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம திருப்திக்கு வச்சுக்கிற மாதிரி தான் டை அடிக்கிறதுலாம். நம்ம டையெல்லாம் அடித்தா எங்கே தெரியணும்னு ஒரு ஃபீலு. ஆனால் பார்க்குறவனுக்கு நல்லா தெரியும் அந்த டை அடிச்சிருக்காரு. இந்த மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க தொடங்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாம்சத்தை இது மேலே இருக்கிற ஆசை உங்களுக்கு போயிட்டாலே போதும். மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஆசை வெறி இருக்கக்கூடாது. அப்படி தெரியணும், இப்படி தெரியணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாம்சத்தை வெறுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனை நேசிக்க தொடங்குவீர்கள். ஏன்னா உலகத்தை வெறுத்தா நம்ம யாரை தேடுவோம், தேவனை தேடுவோம். இன்னைக்கு தேவன் மேலே ஆசை வந்துருச்சுனாலே நீங்கள் உலகத்து மேலே என்ன செய்ய மாட்டீங்க, ஆசை வர மாட்டீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் அதனால் எண்ணெய் வைக்காமல் நீங்கள் முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு துணி போட்டுட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. நீட்டாக வாங்க, லக்ஸூரியாக வராதிங்க. அதான் மேட்டர். இதுக்காக உங்களுடைய மொத்த காசையும் செலவு பண்ணுறதை விட்டுட்டு நீட்டாக வாங்க. அவ்வளோதான் ஆண்டவர் நினைக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது இயேசு ஜெயிச்சது என்ன, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் ரெண்டாவது இயேசுவை பார்த்து பிசாசு சொல்கிறதான வார்த்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது பிசாசு சொல்றது உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து, இதுதான் கண்களின் இச்சை. எல்லாத்தையும் பார்க்கறது மேலெல்லாம் ஆசை. அதுவும் இந்த காலத்தில் பார்க்கறது மேலே தான் ஆசை வருது, எல்லாத்து மேலேயும். இது ஏதேனில் இருந்த ரெண்டாவது தப்பு. இப்போ அந்த அம்மா அந்த பழத்தை பார்த்தாங்கல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். முதல்ல புசிப்புக்கு நல்லதுங்கிறது என்னது, மாம்சத்தின் இச்சை. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது. அப்புறம் வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்லது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா. ஒரு குரூப் இருக்கு வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி, ரெட் மீட்டு கெடுதி, அது கெடுதி, சீ ஃபுட்ல அது சாப்பிடணும், அதனால வெறும் வெஜிடேரியன். இன்னொரு குரூப் இப்போ புதுசாக இருக்கு, வெறும் நான் வெஜிடேரியன். அதாவது என்னமோ டயட் அதுக்கு பேர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைஸே சாப்பிடக்கூடாதாமா, வெறும் சிக்கன் மட்டன் ஃப்ரை அது மட்டும் சாப்பிட்றதாமா, வெறும் நான்வெஜ் சாப்பிட்றது, ஒரு வெஜ்ஜு சாப்பிட்றது. இதை இப்படி சாப்பிட்றதுனால இவங்க என்ன ஆக போகிறாங்க, நீங்கள் வெறும் வெஜ்ஜு சாப்பிட்டதுனால 120 வயது வரைக்கும் நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி கண்கள் பழுதடையாமல் இருக்க போறீங்களா? நீங்கள் வெறும் நான்வெஜ் சாப்பிட்டதுனால காலேபு மாதிரி என் பலன் இன்னும் குன்றி போகவில்லை, இமயமலை மலைக்கு ஏறி நான் சண்டை போட போறேன்னு சொல்ல போறீங்களா? வெறும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, 40 வயசில் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நான்வெஜ் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி பாருங்க, நான் ஒன்லி வெஜ்ஜு இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க, நான் பியூர் நான்வெஜ் இருந்தால் 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சை. ரெண்டாவது வசனம் சொல்லுது, அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், பார்வைக்கு இன்பம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதா, ஓ எப்படி இருக்கு இது, பார்வைக்கு இன்பம் இருக்குல்ல, கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுதான் கண்களின் இச்சை. பிசாசு கொண்டு போய் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாங்க. அதான் இப்போ நான் சொல்லுவேன், கடைசி காலத்தில் பிசாசு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டான். இது கடைசி காலங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம், அத்தனையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஒரு காலத்தில், நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் உண்மை அதுதான். ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம், நான் சொல்கிறது ரொம்ப இல்லை, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி,
தப்பான போஸ்டரோ சினிமாவோ பார்க்கணுன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். குடிக்கணும்னா ஊருக்கு வெளியே இருப்பாங்க. அந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்பு செய்யணும்னா அந்த பையன் பயந்து 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 தான் செய்ய முடியும். இப்போ அப்படி கிடையாது. ஃபோனை திறந்துட்டா உலகத்தில் இருக்கிற மொத்த பாவமும் எங்கே இருக்கு? ஃபோனுக்குள்ளே இருக்கு. அந்த ஃபோனை இப்போ பையனுக்கு யார் வாங்கி கொடுக்கறது இந்த வருஷம்? அந்த ஃபோனையும் நெட்டையும் வாங்கி கொடுக்கறது யாரு? நாமளே வாங்கி கொடுக்குறோம். கொல்லிக்கட்டையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? தலையை மட்டும் சொரிஞ்சிக்காதன்றோம். ஏன்? மற்றபடி இதை வச்சுக்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ரொம்ப முக்கியம். ஆன்லைன் கிளாஸ் நீ போகாவிட்டால் நடுத்தருவில் நிற்பாய். ஏன்? ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போகாட்டி என்ன ஆகும்? என்ன ஆகும் ஸ்கூலுக்கு போகாவிட்டால்? பரலோகத்தின் வாசலில் நிறுத்தி 2020 பள்ளிக்கூடம் போகாதபடினாலே புறம்பான இருளிலே போவேனா இருக்கா? இல்லையே. படிப்பு எப்படியாவது எவ்வளவு நம்மெல்லாம், நான் என்னையும் சேர்ந்து ஆஸ் அ பேரண்டா நான் சொல்றேன், எவ்வளவு ஒரு துணிகரமான பெற்றோர் பாருங்க. நாம அந்த போனுக்குள்ள அருவருப்பான உலகத்தினுடைய மொத்தம் வருதுன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க. அப்படி ஒரு நிலைமையை பிசாசு உண்டாக்கிட்டான் பாருங்க. எது? இந்த படிப்பின் மேல உள்ள வெறி, கடைசி காலத்தில் படிப்பின் மேல உள்ளதான இச்சை. நமக்கு பையனுடைய எதிர்காலம், ஒரு வருஷம் படிக்காமல்னா என்னதான் ஆயிடும்? ஒரு வருஷமும் படிக்காத, படிப்பறிவு இல்லாத பேதுரும் யோவானும் எங்கேயோ வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க பேர் தான் சென்ட் பீட்டர் ஸ்கூலும் சென்ட் ஜான்ஸும் இருக்குது. அவங்க சொல்றாங்க படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு, அவங்க பேர் தான் ஸ்கூலும் காலேஜுமே நடக்குது. ஆனா இன்னைக்கு நான் படிப்பை இன்னும் சொல்றேன், குறையா சொல்றது இல்ல, தெரிஞ்சே செல்போனை என்ன பண்றோம்? வாங்கி கொடுக்குறோம். நமக்கு அந்த அறிவு இல்லை, யாரோ ஒருத்தருக்கு அந்த அறிவு இருக்கு. கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல போய் கேஸ் போட்டு சொல்றாங்க, இந்த செல்போன்ல மெசேஜ பையன் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தப்பான விஷயங்கள் உள்ளே வருது, தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே வருது. உடனே கோர்ட்ல கேட்குறாங்க, கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க, இதை மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? ஒரு மானிட்டரும் பண்ண முடியாது. இப்போ பையனை உட்காந்துட்டு உங்களால கூட உட்காந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்ல 20 உட்கார முடியுமா? உங்களால? அவனாலே உட்கார முடியல, நீங்க எப்படி உட்காருவீங்க? ஆன்லைன் கிளாஸ்ல அவனே மியூட் பண்ணி விட்டு அவனே சுத்தி திரிறான், நீங்க கூட உட்காந்து பார்க்க முடியுமா? ஏதோ நம்ம பிள்ளைகள், கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அது பார்க்காதுங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் பார்க்கும்? இன்னைக்கு கண்களின் இச்சை இன்னைக்கு ஃபுல்லா வந்துருச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பார்க்கறது மேல எல்லாம் இஷ்டம், பார்க்கறது மேலெல்லாம் எல்லாம் இஷ்டம். இன்னைக்கு கொண்டு போய் பிசாசு கொண்டு நிறுத்திட்டான். எல்லாவற்றையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால், இன்னைக்கு நம்ம அவனை தாழ விழுந்தான் பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். படிப்புக்கு தாழ விழுந்து பணிஞ்சு கொள்றோம். படிப்பு தப்பான படிப்புன்னு தெரியும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற படிப்பு தப்பான படிப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அகைன்ஸ்ட் டு பைபிள். பரிணாம வளர்ச்சியாக இருக்கட்டும், பிக் பேங் தியரியாக இருக்கட்டும், அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய 80% விஷயங்கள் அகைன்ஸ்ட் டு பைபிள் தான். ஆனாலும் கூட தாழ விழுந்து பணிந்து கொள்றதுன்னா இதுதான், வேற வழி இல்லைங்க. எப்படியாவது பையன் படிக்கணுமே, எதிர்காலத்தில் அவன் இன்ஜினியர் ஆகணுமே. தப்பானதை படிச்சாவது அவன் என்ன ஆயிரணும்? இன்ஜினியர் ஆயிரணும். காம்ப்ரமைஸ். இன்னைக்கு கண்களின் இச்சை அதிகமாய் கொண்டே போகுது. அதான் அவ சொல்றா, பார்வைக்கு இன்பம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான். அவன் அந்த வசனம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவன் என்ன வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுவான், மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. அப்ப எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. என்ன சொல்றான்? உலகத்தின் மகிமைகள் எல்லாம் காண்பித்து, அதுல உள்ளதான மேன்மைகள், மகிமைனா என்ன? மேன்மைகள், அதுல உள்ள தி பெஸ்ட், அதெல்லாம் அவனுக்கு காண்பித்து, நான் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யறேன்? தரேன். அவன் சொல்றான், என்னை மட்டும் தாழ விழுந்துக்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம், இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நம்மளை ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொண்டு நிறுத்திட்டு இதை மட்டும் செஞ்சிரு, எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? படிப்பு மட்டும் கையில் இருந்துட்டா எப்படியாவது பிள்ளை பிழைச்சிரும். இப்போ நம்ம அப்படிதானே சொல்றோம், படிப்பு மட்டும் இருந்துட்டா பிள்ளை எப்படியாவது பிழைச்சிரும். எந்த நாட்டிலையும் மதிப்பு, கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. படிச்சிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து படிக்காதவர் தான், அவர் கல்லாதவராக இருந்தும்னு இருக்கு. பேதுரும் யோவானும் படிக்காதவங்க தான். எது இன்பம்? அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே, பார்வைக்கு இன்பம் இருக்குன்னு சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு வசனத்துல. என்னவா இருக்குது? கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அது வரைக்கும் குருடா இருந்தாங்களா? இல்ல, ஆவிக்குரிய கண்கள் மூடி உலக பிரகாரமான கண்கள் என்ன ஆயிடுச்சு? திறந்துருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படித்தான். எதையாவது ஒன்று பார்த்த உடனே ஆவிக்குரிய கண்ணை மூடிடும். ஸ்பிரிச்சுவலி யோசிக்க மாட்டான்.
உடனே உலக பிரகாரமாக அதோடைய நன்மை தீமையை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அலசி ஆரம்பிச்சிருவோம். நம்ம போய் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம். பொண்ணு பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னா உடனடியாக நம்ம நன்மை தீமை தான் என்ன செய்கிறோம்? அலசி ஆராயிரும். மாப்பிள்ளை இப்படி படிச்சிருக்கிறாரா, பொண்ணு இப்படி படிச்சிருக்கா, மாத சம்பளம் வருதா, இந்த உயரம் இருக்கிறாரா, கலர் இருக்குதா, குடும்பம் எப்படி, நன்மை தீமையை ஆரம்பிக்கிறது உடைய நம்முடைய ஆவிக்குரிய கண் அங்கே என்னவாயிருச்சு? மூடிருச்சு. பார்த்த உடனே ஜெபம் பண்ணி சொல்கிறோம், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருப்போம், பார்ப்போம், அதுக்கப்புறம் சொல்கிறோம், அந்த தாட்டே போயிடுச்சு. இப்போ பையன் என்ன பண்ணுறாரு? பிஇ, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பொண்ணு என்ன பண்ணுது? பிஇ, கர்த்தர் சித்தம். ஏன்? இதுவும் பிஇ, அதுவும் பிஇ, 2 பிஇ இருந்து அது கர்த்தருடைய சித்தம் தான். அவ்வளோதான். பையன் பிஇயாக இருந்து பொண்ணு படிக்காமல் இருந்தால் கர்த்தர் சித்தமே கிடையாது. நல்ல பொண்ணு படிச்சிருந்து பையன் படிக்காமல் இருந்தாலும் அது கர்த்தர் சித்தமே கிடையாது. எப்படிங்க ஒரு படிக்காத பொண்ணை ஏன் கர்த்தர் காட்டவே மாட்டாரா? படிக்காத பொண்ணை நம்ம எதை பார்க்குறோம் இன்னைக்கு? நன்மை தீமை. ஏன்னா நம்ம கண் எது திறந்துருக்குது? மாம்ச கண்ணு திறந்துருச்சு. அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம். ஆவிக்குரிய கண்ணு மூடிருச்சு. எனக்கு ரொம்ப பைபிளில் ஆச்சரியமாக ஒரு அம்மாவை பார்த்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரை குறித்து, நம்மளாம் ஆகாரை குறித்து என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா 16ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னவோ தான் இருந்தாங்க, துஷ்ட மனுஷனை தான் பெத்தெடுத்தாங்க. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 21:19 அந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். இது ஆக்சுவலாக தியானிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அந்த இடத்துல இருக்கும்போது அது வரைக்கும் அவருடைய தண்ணீர் துறவு இருக்கிறது அவளுக்கு தெரியல. கண்களை திறந்தார். அப்போ அந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டு இருந்துச்சா? அந்த அம்மா கண்ணு குருடா இருந்துச்சா? இல்லை, அந்த அம்மாவுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. அங்கே தான் அந்த அம்மாவுக்கு ஒரு துறவு தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான துறவு அந்த நிழலாட்டமே அவளுக்கு தெரிகிறது. அந்த தண்ணியை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். பிள்ளை வளரும் போது கர்த்தர் எங்க இருந்தாரா? இஸ்மவேலோடு கூட இருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் அதுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு துஷ்டர்களா இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கணும். நாம பார்வைக்கு இன்பத்தை பார்க்கிற வரைக்கும், இந்த கண்களின் இச்சை இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது? நம்மளால வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியாது. என்னைக்கு அவன் பார்வைக்கு இன்பம்னு பழத்தை நினைச்சானோ அன்னையோட முடிஞ்சு. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோம். பார்த்த உடனே இந்த கலரில் பிடிக்குது, இதை பிடிச்சிருக்கு, அந்த செல்ஃபோன் பிடிச்சிருக்கு, பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு சிலரும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, ஒரு தடவை நான் பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என் முடிவை மாற்றிக்கவே மாட்டேன். அதான் இன்னைக்கு கண்களின் இச்சை. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய வீழ்ச்சி. இந்த கண்ணில் விழுந்தவங்க தான் ஜாஸ்தி. கண்ணு தான் பாவத்துக்கு வழி. உலகத்துக்கு நம்ம சரீரத்துக்குள்ள பாவம் வரத்துக்கு கண்ணு வழியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உலகத்தினுடைய எந்த மகிமையை காட்டினாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு தீமை இருக்கும். ஏன்னா மனுஷன் உண்டாக்குன எல்லாமே நன்மை தீமை கலந்தது. நன்மைக்கு தீமைக்கு நடுவில் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பிசாசுனால ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். சில பாவங்கள் செய்வதனால, விட்டு கொடுப்பதனால எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அது நமக்கு தேவையே கிடையாது. லோத்துவும் ஆபிரகாமும் ஒரே இடத்துல இருந்தால் நோக்கி பார்க்குறாங்க. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் லோத்து ஏறெடுத்து பார்த்தபோது சோதோம் எப்படி இருந்துச்சான்? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்துச்சான். அந்த சோதோமை பார்த்த உடனே அவர் கண்கள் என்ன சொல்லுது? சூப்பராக இருக்கு, அற்புதமாக இருக்கு, நம்ம குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம், தேவனுடைய தோட்டம் ஏதேனை போல இருக்குதாமா அவருக்கு. இப்போ அவர் அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்ற ஆபிரகாம் பார்த்து, நீ கண்களை ஏறெடுத்து கானானை பார்க்க சொல்றாரு. கானானை பார்த்தா ஒன்றுமே தெரியல. கானானை பார்த்தா என்ன செய்யல? ஒன்றும் தெரியல. அதை பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கணும்? சோதோமே இப்படி இருக்குதே, அப்போ கானான் எப்படி இருக்கணும்? ஒன்றும் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நட, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஆனால் கானானுக்குள்ளே போனால் வசனம் சொல்லுது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீ கண்ணில் பார்த்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. சோதோம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு? மரணம் இருந்தது. ஆனால் ஜீவ விருட்சம் இருக்குதே, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பைபிளில் சொல்லவே இல்லை.
3 பழத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆனா ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அந்த ஜீவ விருட்சம் யாரு? ஆண்டவர் தான் சொல்றாரு, நித்திய ஜீவன் நான் தான், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர் தான் அந்த ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு? உன்னத பாட்டு சொல்லுது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஆனா ஏசாயா சொல்றாரு, விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ஏன்? நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால அவருக்கு எப்படி இருக்கிறாரு? விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்ப இந்த ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? விரும்பத்தக்க ரூபம் இல்லாதது. கானான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் தெரியல, உள்ள போனதான் தெரியும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? விரும்பத்தக்க ரூபம் இல்லை, ஆனா கிட்ட போனதான் தெரியும், அவர் சகல அன்பு நிறைந்ததான ஒரு தேவன். ஆமா, அப்படிதான் இருக்கும். யூதாசு கிட்ட போனா எப்படி இருக்கும்? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். ஓ, பயங்கரமான அன்பு. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? என்ன இவர் இப்படி பேசுறாரு? யோவான் ஸ்நானகன்ட்ட கிட்ட போனா அவன் என்ன சொல்லுவான்? விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன அவனுங்க கிட்ட போனா இப்படி பேசுறானுங்க? அதுவே நீங்க பிள்ளையாம கிட்ட போனா என்ன சொல்வாரு? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, எப்படியாவது காசு சம்பாரிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம். அப்படி உள்ளவன் அப்படிதான் பேசுவான், அன்பா பேசுவாங்க. சில நேரத்தில் அப்படிப்பட்டவன் நமக்கு பிடிக்கும். பார்வைக்கு இன்பம். அதான் நான் சொல்லுவேன், காதுக்கு இனிய பிரசங்கம் கொடுக்கிறவனை விட இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் கொடுக்கறது தான் நல்லது. அதுதான் நல்லது. இன்னைக்கு நம்ம அதை தான் விரும்புகிறோம். எதை விரும்புகிறோம்? பார்வைக்கு இன்பம். அது கண்களின் நிச்சயில போய் முடிஞ்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. லோத்து பார்த்து உள்ளே போன பிறகு லோத்துவால உள்ள வாசம் பண்ண முடியல. அவன் எங்கே வந்து உட்காந்துட்டான்? சோதோமின் வாசலில் வந்து உட்காந்துட்டான்னு இருக்கு. ஆனால் கானானுக்குள்ளே போன அந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை, என் பையன் கூட இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. பொண்ணு பார்க்கறதுக்கு நீ வேணா வெளியே போ, என் பையன் என்ன செய்யக்கூடாது? அங்கே போயிடவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு ஈசாக்கை பார்த்து, நீ இந்த தேசத்திலேயே தங்கியிரு, எகிப்துக்கு போயிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே போய் பாருங்க, பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்காது, ஆனால் உள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். உள்ளே போய் பாருங்க, அந்த இடத்துல துறவுல தண்ணீர் வரும். ஆனால் சோதோமை பார்த்து விட்டு போன லோத்து உள்ளே வாசம் பண்ண முடியல, வாசலில் போய் உட்காந்துருந்தான். இன்னைக்கு அதுதான் பார்வை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, எதையுமே பார்க்கறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். பார்த்த உடனே பிடிக்குதா? கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், தேவ சமூகத்தில் காத்துருங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை ஆராதிச்சு எனக்கு இவ்வளவு மகிமை கிடைக்கிறத விட, நான் பார்க்குற எல்லாம் எனக்கு கிடைக்கிறத விட, எனக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் தேவனாகிய கர்த்தரை நான் ஆராதிப்பேன். நான் அவரை ஆராதித்தால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமை உள்ளவர். அவருக்கு தெரியும், என் பிதா, என்னையே இந்த பூமிக்கு கொடுத்த பிதா எல்லாத்தையும் தருவதற்கு வல்லமை உள்ளவர். அவர் தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கடைசியாக ஜீவனத்தின் பெருமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இது 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமையை ஆதியாகமத்தில் பிசாசு அழகாக சொல்லுவான். என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிடு, நீ தேவர்களை போல இருப்பாய். சாவ மாட்டேன்னு சொன்னது மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பமாக இருந்தது கண்களின் இச்சை. நீ சாவ மாட்ட, தேவர்களை போல இருப்ப அப்படின்னு சொல்றது என்னது? ஜீவனத்தின் பெருமை. என்ன ஜீவனத்தின் பெருமை? இப்போ 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 ஜீவிக்கிற ஜீவனம் என்ன உங்களுக்கு சாதாரணமா? இதை விட நீ மேல இருப்ப. இப்போ கடைசி காலத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்களெல்லாம் தேவர்கள், நீங்கள்லாம் காட்ஸ், சொல்லுங்க நான் கடவுள்னு சொல்லுங்கன்றாங்க. எப்படி நாம கடவுளாக முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது, அவர் சாயலுக்கு ஒப்பாயிருப்போம். we are all photocopy, not original. அவர் ஒரிஜினல், அந்த ஒரிஜினலை போல போட்டோ காப்பி. நாம என்னதான் அட்டஸ்டேஷன் கையெழுத்து யாரு கீழே போட்டு என்ன கொடுத்தாலும் இது ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக வேணா இருக்குமே ஒழிய ஒரிஜினலாக இருக்காது. ஒரிஜினல் காப்பி தான். இயேசு கிறிஸ்து தேவன், தேவன் தான். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவரை அல்லாமல் வேறொரு தேவன் கிடையாது. சிலர் சொல்லுவான், ஏமாத்துவான் கடைசி காலத்தில், நீ தேவர்களை போல இருப்ப. அது பிசாசுடைய வார்த்தை.
பிசாசு சொன்னது, நீ கடவுளை மாதிரி இருப்ப, கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் கடவுள்கள் சொல்லுவாங்க. ஜீவனத்தின் பெருமை இது. ஏதேனில் வந்ததான பாவம். இன்னைக்கு அந்த ஜீவனத்தின் பெருமையை நமக்குள்ள ஊத்துறாங்க. இப்போ என்ன ஜீவனத்தின் பெருமை இருக்கு? ஜீவனத்தின் பெருமை என்ன? இயேசு நின்றுட்டு இருக்கிறாரு. எங்க நிற்கிறான்? உப்பரிக்கை மேலே நிற்க வச்சிருக்கிறான். இயேசுவை கொண்டு போய் உப்பரிக்கை மேலே நின்று இன்னொரு ஆள் தெரியுங்களா? ஜீவனத்தின் பெருமையோட உப்பரிக்கை மேலே நின்று இன்னொரு ஆள் யார் தெரியுமா? தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் நிற்பார். அவர் நிற்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். வசனத்தை நல்லா கவனிங்க. ஜீவனத்தின் பெருமையினுடைய வசனம். மேலே ஏறி நின்று அவன் சொல்கிற வார்த்தை, இது என் வல்லமையின் பராக்கிரமம். நான் இப்போ நினைப்பேன், வசனத்தின்படியே பார்த்தீங்கன்னா இந்த கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த கண்களின் இச்சை உள்ள வந்து அப்படி வந்த உடனே அதை நம்மக்கிட்ட கிடைச்ச உடனே நமக்கு ஒரு ஜீவனத்தில் என்ன வரும்? ஒரு பெருமை ஒன்று வரும். நம்ம நினைக்கிறது நம்ம கையில் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? ஒரு பெருமை வரும். இது நான் கட்டின மகா பாபிலோன். அவன் சொல்கிறான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால. விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். என்ன தெரியுமா? சகரியாவின் புஸ்தகத்தில், சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் ஆகாது. நீ கடைசி காலத்தில் நமக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த ஜீவனத்தின் பெருமை வருது. அதுவும் கடைசி காலத்தில் இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது பாருங்களேன். அதாவது முந்தியெல்லாம் நமக்கு ஸ்டேஜ் இருக்காது. ஸ்டேஜ்னா நம்மளுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்காது? ஒரு வழி இருக்காது, ஸ்டேஜ் இருக்காது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம காத்திருப்போம். அந்த காத்திருக்கிற நேரம் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரை தகுதியானவன என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துவார், ஒரு இடத்துல உயர்த்தி கொண்டு வந்து வைப்பார். இந்த தகுதியை அடைகிறதுனா என்ன அப்படின்னா, நான் நல்லா கீபோர்டு ஒரு 1.5 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன், இந்த 1.5 வருஷம் நான் தகுதி அடைகிற வருஷமானா இல்லை. நான் நல்லா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, நான் கரெக்டாக இந்த 8 வருஷமோ 10 வருஷமோ நான் தகுதி அடைகிற வருஷமானா இல்லை. நாம் இந்த டேலண்ட்டை கற்று முடிக்கிற வருஷம் தகுதி அடைகிற வருஷம் இல்லை. இந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணாலும் எனக்குள்ள எந்த பெருமையும் வராது, எனக்குள்ள எந்த மாற்றமும் வராது, எனக்குள்ள இருக்கிற தாழ்மை அது அப்படியே தான் இருக்கும் என்பதை கர்த்தருக்கு நிரூபிச்சு நம்ம எப்ப காட்டுறோமோ அதுதான் எக்ஸ்போஸ் ஆகிற வருஷம். அதுதான் கர்த்தர் எடுத்துக்கிற டைம். கர்த்தருக்கு நம்மளை வெளியே கொண்டு வந்து உடனே மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கூழாங்கல்ல ஒருத்தனை அடிச்சு கீழே தள்ளினா அன்னைக்கு அவன் ஃபேம் ஆகிடுவான், அன்னைக்கு நாட்டுக்கு பெருமை ஆகிடும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. கர்த்தர் நினைச்சா ஒரு கூழாங்கல்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு மேலே கொண்டு நிறுத்திடுவார். ஆனால் இவன் ராஜாவா உட்காந்து இதே சவுலுக்கு தீங்கு செய்யாம இதே ஜனங்களை அன்பா நேசிச்சு ஒரு பக்கா ராஜாவா ஆகிறதுக்கு அவனுக்கு 30 வயசு வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் உங்களை எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, உங்க டேலண்ட்டை நீங்க கத்துக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல. அதை கத்துக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாருன்னா 1 வாரத்தில் கூட கத்துக்க முடியும். கர்த்தர் எதுக்கு வெயிட் பண்றாரு தெரியுமா? இவ்வளத்தினுடைய காரியத்தையும் கட்டினாலும் இது என்னால் வந்ததல்ல, என் தேவனால் வந்தது. அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து அப்படி பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு உடனே கனத்தை அவன் கர்த்தருக்கு செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார்னு இருக்கு. என்னை ஆண்டவர் உயர்த்தும் போது எனக்குள்ள என்ன வரக்கூடாது? இது என் வல்லமையின் பராக்கிரமம். இது நாங்க நம்ம பாட்டுக்கு ஒரு கிரௌடே காத்திருக்கு. நம்மளுடைய வர்ஷிப் நம்ம போறோம்னு சொன்னா 10,000 பேர் வெயிட் பண்றான். இது உன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் வந்தது அல்ல, இது ஆவியானவராலே வந்தது. அதை சொல்லணும். நமக்கு எப்பவுமே ஒன்று தெரியணும், என் வல்லமையின் பராக்கிரமம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே கூடாது. எனக்கு எப்பவுமே ஒன்று வரணும், இது கர்த்தருடைய கிருபை. நான் இந்த இடத்துல நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. அதான் அந்த இடத்துல பார்க்குறோம். அவன் சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். ரெண்டாவது அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 29-30, என் மகிமை பிரஸ்தாபத்திற்கு என்று எதை செய்தாலும்
வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:31, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ஜீவனத்தின் பெருமை யாருடைய நாம மகிமைக்குன்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கொண்டு வர விரும்புகிறோம். உடனடியாக ஒரு யூடியூப், அதான் சொன்னேனே, அந்த ஸ்டேஜ் வந்து அந்த காலத்தில் கிடைக்காது. இப்போ வந்து நமக்கு கையில் மொபைல் இருந்தாலே நமக்கு என்ன கிடச்சிருது, ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழி கிடச்சிருது. இப்போ நம்ம ஆயத்தமாக ஆனமா இல்லையானே நம்ம ரெடி ஆகலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு சின்ன பாட்டு பாடினோடனே உடனே எடுத்து யூடியூப்பில் போட்டு விடுங்க, 10 பேர் பார்க்கட்டும். இல்லை, அந்த பையன் நல்லா தான் பாடுறாரு, ஆனால் அந்த பையன் நல்லா பாடி ஒரு 25,000 பேர் பார்க்குறாங்க, லைக்ஸ் போடுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கும்? 10 வயசு ஒரு பையன் 10 வயசில் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினி பண்ணாங்க, சினாத நடிகர்னு. 15 வயசில் அந்த பையன் கெட்டு போயிட்டான். 15 வயசில் கெட்டு போயிட்டான். ஏன்? அவன் உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடைகிறதுக்குள்ள அவனுக்கு தேவையான பணமும் புகழும் பேரும் வந்துருச்சு. இப்போ அதை தக்க வச்சு கொள்ளக்கூடியதான அனுபவம் அவனுக்கு இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ அந்த அனுபவம் நமக்கு வரணும். இன்னைக்கு எதை கொடுத்தாலும் அவரோட நாம மகிமைக்கென்று. இன்னைக்கு நம்ம யாரோட நாம மகிமைக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எப்படியாவது நான் பேர் அடையணும், நான் புகழ் அடையணும், எப்படியாவது ஒரு சிடி போட்டு மேலே வந்துடணும், எப்படியாவது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒரு பாட்டை போட்டு ஒரு மெசேஜை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு தாட்டை கொடுத்து நான் மேலே வந்துடணும். நாம் பிரஸ்தாபனம் கர்த்தர் நாமம் மகிமைக்கென்று நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அவர் நாம மகிமைக்குன்னு செஞ்சால் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் முன்னேறணும்னு நினச்சி பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்கள் முன்னேறுவீங்க. எவ்வளோ வேகமாக முன்னேறீங்களோ அவ்வளோ வேகமாக காணாமலும் போயிடுவீங்க. உங்கள் நாமத்தை உயர்த்தணும்னு நீங்கள் நினச்சி எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக கீழே போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? இது வந்து திடீர்னு முளைக்கிற செடி மாதிரி கிடுகிடுகிடுன்னு இருக்கும், வேர் போயிருக்காது. நல்ல வேகமாக வளரும், மறுநாளே கீழே பட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் உண்டாக்குறது விருட்சம் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு வருவார். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வைப்பார். அதுதான் நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா, அதுதான் நமக்கு ஒரு பெருக்கமன் செய்யா. என்ன, அவங்கள அப்படியே ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒரு விருட்சமாக வந்து நிற்கிறாங்க. நான் பாட்டு பாடுறவங்கள சொல்கிறேன், இதே மாதிரி செய்தி கொடுக்குறவங்கள இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே எதுக்கு வந்தாங்க? தேவ நாம மகிமைக்கென்று. அவங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார். அதான் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நான் சொல்கிறத நீ கேளு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன். என் பேச்சை நீ கேளு, உன் பேரை நான் என்ன செய்கிறேன்? பெருமைப்படுத்துகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாம் எங்கேயோ ஒரு நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டில் பிறக்கிற பையனுக்கு ஆபிரகாம்னு பேர் வைக்கிறோம். நமக்கு அவருக்கு என்ன சொந்தம், ரத்த சம்பந்தமா? எதுவுமே கிடையாது. அவர் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான், அவன் பேரை இன்னை வரைக்கும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணி இருக்கிறார், ஏறக்குறைய 4000 வருஷமா. அதையே தான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார், நமக்கும் செய்வார். 3வது, அந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் செஞ்ச கடைசி காரியம் என்ன தெரியுமா? என் மகிமை பிரஸ்தாபத்தின் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இது யார் கட்டினதாமா? வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிடுவான். யாரு? தானியேல் 2ஆம் அதிகாரத்திலேயே நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லிடுவார், ஒரு வார்த்தை சொல்லிடுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் உனக்கு இந்த மகிமைகள்லாம் கொடுத்தாரும்பாரு, ராஜ்யத்துக்கு மேலே உன்னை அதிகாரியை வைத்தாருன்னு சொல்லிடுவார். அதை கேட்ட பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு நேபுகாத்நேச்சார். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கட்டிய மகா பாபிலோன் தண்ணிக்குள்ளே போச்சு, இப்போ இல்லை. பாபிலோன் இல்லை, இன்னைக்கு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பாக்தாத்லேருந்து 80 மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதாமா, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அவர் கட்டின பாபிலோன் இன்னைக்கு இல்லை, தொங்கு தோட்டம் இல்லை, கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போச்சு. அதான் உண்மை. நான் கட்டினது ஏன் வீடு. நான் யார் தெரியுமா? ஏன் படிப்பு, நான் எவ்வளோ பெரிய HR, நான் எத்தனை பெரிய CEO, எந்த கம்பெனிக்கு யாராக வேணா இருந்துட்டு போங்க, ஸ்டீவ் ஜாப்ஸாக கூட இருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் எங்கே இன்னைக்கு? எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருங்க, அந்த சயின்டிஸ்டெல்லாம் எங்கே இன்னைக்கு? அவங்க உருவாக்கினதான எவ்வளோ காரியங்கள் நான் என்னுடையது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவனுடைய பாடு விருதா, கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாராகில் காவல் காக்கனுடைய பாடு விருதா. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? நான் எனது. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த கோவிட் டைமில் யோசித்து பாருங்கள், நம்ம செஞ்ச ஏதாவது நம்மளால் இன்றைக்கி முடியுதா? நல்லா படித்தவனும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம், படிக்காதவனும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம். அவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நமக்கு ஒர்க் இல்லாமல் ஹோம், அவ்வளோதான்.
ஆக முதல்ல எல்லாம் வீட்டுக்குள்ளே, யாரும் வெளியே வராது. கொரோனா என்ன பண்ண போகுது? அவர் பிஇ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார், விட்டுரு. இவர் +2ல் 60% கீழே எடுத்துக்காரு, இவரை மட்டும் பிடி. அப்படியா சொல்ல போகுது? கொரோனா என்ன சொல்ல போகுது? ஐயா யார்? இந்திய திரையுலகத்திலே மிகச்சிறந்த கதாநாயகன், அவரை விட்டுருங்க. இவர் யார்? ரிக்ஷா இழுக்கிறவர், இவரை மட்டும் பிடிங்க. என்ன கேட்டால் இவர் சும்மா இருக்கார், அவரை தான் பிடிச்சிருக்கு. ராஜாக்களையும் பிரதமர்களையும் ராணிக்களையும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களையும் தாக்கின கொரோனா நம்ம ஊரில் ரோட்டில் கீழே உட்காந்துக்கிட்டு பிளாட்ஃபார்மில் இன்றைக்கும் சாப்பிட்றாலும் அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நோ மாஸ்க், நோ சானிடைசர். நான் அதை சரின்னு சொல்லலை, ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் இங்கே ஒருத்தர் டெய்லி பார்ப்பேன், அவரை பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் ஒரு பை இருக்கும், அங்கே தலை வச்சு அங்கே தான் படுத்துக்கிறாரு. நோ மாஸ்க், நோ சானிடைசர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசவே முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் டெய்லி கை கழுவுறீங்களா, 7 தடவை கழுவுறீங்களா, போடா அப்படின்ட்டு போயிடுவார். ஏன்னா அவர் கையை கழுவாமல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரை தாண்டி ஒரு நாளைக்கு 4 ஆம்புலன்ஸ் போது பார்த்துக்கிட்டே இருக்கார், போயிட்டான் போல அப்படின்றாரு. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் இந்த டெய்லி கையை கழுவி 7 தடவை கழுவுறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் எல்லாருக்கும் வந்துடுது, எல்லாம் மொத்தமாக அட்மிட். என்ன பாச்சு, எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியல, ரொம்ப கை கழுவிட்டோம் போல. நான் திருப்பி சொல்கிற, கை கழுவுற தப்பு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளோ பெருமை இருந்துச்சு. மந்த்லி 1 lakh சேலரி, டேக் ஹோம் எவ்வளோன்னு கேட்பாங்க. இல்லை ஹோமுக்கு இப்போ டேக்கே கிடையாது. டேக் ஹோம் எவ்வளவு கேட்கும் போதே கேட்பாங்க, மாப்பிள்ளை டேக் ஹோம் எவ்வளவு? மாப்பிள்ளை வீட்லேயே தான் இருக்காரு, டேக் ஹோம்லாம் கிடையாது, ஹோம்லேயே தான் இருக்காரு. எவ்வளவு பெருமை, எவ்வளவு நான் கட்டிய மகாபாபிலோனுங்கிற மாதிரி சொல்லும் போது, அந்த கம்பெனி பேரை சொல்லும் போதே அப்படி ஒரு பெருமை. நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எல்லா கம்பெனியும் க்ளோஸ், போடு முடிஞ்சிச்சா. இன்றைக்கி எதுங்க ரொம்ப ஃபேமஸ்? ரோட்டில் காய்கறி விற்கிறது தான் ஃபேமஸ், அது மட்டும்தான் அலவுடு. நம்ம ஊரில் காய்கறி, அதான் சொல்லுவேன். கொரோனா வந்த உடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே அத்தனை பேரும் கையில் பையை தூக்கிட்டு ஓடினாங்க. எங்கே நினைக்கிறீங்க? லலிதா ஜுவல்லரிக்கா. ஒரு சவரன் கொடுத்துருங்க, நீங்கள் மூட போகிறாங்களா, இனி எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது, அங்கேயா? இல்லை கொஞ்சம் பேர் BMW வாசலில் போய் ஒரு காராவது கொடுத்துருங்க, லாக்டவுன் கேட்டால் அத்தனை பேரும் போய் நின்னது எங்கன்னு கேட்டிங்கன்னா மளிகை கடையிலையும் பால் கடையிலையும். 2 பாக்கெட் பால் கொடுத்துருங்க, 2 பாக்கெட் கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்துருங்க, அரிசி கொடுத்துருங்க. என்ன காரணம்? நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. சில கேட்பாங்க, ஹூ ஆம் ஐ, நான் யார் தெரியுமா உனக்கு? ஹூ ஐ ஆம்? எங்கிட்ட பேசுறியா நீ? கொரோனாட்ட போய் பேசுங்க. அதான் நடக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த 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 உபத்திரவத்தில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அதான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இருக்குல்ல. இந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் தாழ்மையை கற்றுக்கலாம். ஏன்னா பாகுபாடு பார்க்காம அடிச்சிச்சு பாருங்க. அரண்மனையில் ஆரம்பித்து அடிமட்டம் வரைக்கும் அடித்து முடிச்சிருச்சு. அதனால் இனிமேட்டு இந்த நான் கட்டிய மகாபாபிலோன், நான் யார் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ராத்திரி படுத்து காலைல எழுந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் ராத்திரி படுத்தவங்க காலைல எழுந்திரிக்கல. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நினச்சவங்களாம் சாஞ்சிட்டாங்க, வீக்காக இருக்கிறவங்க நினச்சவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். இந்த மேன்மை வரக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இது 3ஐயும் ஜெயிக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3த்தையும் நீங்கள் ஜெயிச்சா தான் வேதம் சொல்லுது, என்னோடு கூட நான் சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். பிதாக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, இது ஃபர்ஸ்ட் ரவுண்டை தான் ஜெயிச்சார். பிசாசு சில காலம் விலகி இருந்தான், இது 1 ரவுண்டு தான். இந்த மாதிரி பல காரியங்களை இயேசு ஜெயிச்சிருக்கிறார். அவர் பரிகரித்த கடைசி சத்துரு தான் யாரு? மரணம். இதுக்கப்புறம் அவர் பணத்தாசையை ஜெயிச்சிருக்கிறாரு, பொருளாசையை ஜெயிச்சிருக்கிறாரு, காற்றையும் கடலையும் ஜெயிச்சிருக்கிறாரு. கடைசியாக எல்லாத்தையும் ஜெயிச்சு மரணத்தையும் ஜெயிச்சிட்டார். இப்போ நம்ம இதை ஜெயிக்கணும். அப்போ தான் அவரோடு கூட எங்கே உட்கார வைக்க முடியும்? சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும்.